29வது ஸ்லோகம். ஆச்சார்யவத் பஷ்யதி கஷ்சிதேனம் ஆச்சார்யவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சார்யவச்சைனமன்யः ஷ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேத ந சைவ கஷ்சித். இந்த 29வது ஸ்லோகத்தில் ஆத்ம ஞான மகிமை பேசப்படுகின்றது. ஆத்ம ஞானத்தினுடைய பெருமை பேசப்படுகின்றது. இங்கு பகவான் எப்படி ஆத்ம ஞானத்தை பெருமைப்படுத்துகிறார் என்றால், இந்த ஞானத்தை பற்றி கேட்டல் அல்லது இந்த ஆத்மாவை பற்றி கேட்பது மிக மிக துர்லபம், அரிது. அதை புரிந்து கொள்வது மிக மிக கடினம், சூக்ஷ்மம். இதை எடுத்து சொல்வது மிக மிக கடினம், மிக மிக குறைவானவர்கள் என்று துர்லபம், துர்போதத்துவம், அறிதல் கடினம், பிறகு இது குறைவாகவே இருக்கின்றது என்ற ரீதியில் ஆத்ம ஞானத்தினுடைய மேன்மையை கூறுகின்றார். சென்ற வகுப்பில் நாம் 2 துர்லபத்தை பார்த்தோம். ஒன்று, இதை அறிதல் கடினம், பிறகு இதை அறிபவன் மிக மிக குறைவு என்று பார்த்தோம். இதை அறிதல் ஏன் கடினம் என்றால், நாம் வாழ்நாளில் எந்த ஒன்றை அறிந்தாலும் அறிகின்ற நான் அறியப்படுவது ஒன்றே அறிந்து பழகி இருக்கின்றோம். இந்த ஆத்ம விஷயத்தில் மட்டும் அறியப்பட வேண்டிய ஆத்மாவை அறிபவனாகவே புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது அவ்வளவு சுலபமாக நடக்காது. நம்முடைய அந்த டெண்டன்சி, பழக்கமானது ஒரு பொருளாகவே ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலேயே இருக்கும். அதை மாற்றி அறிபவனாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி இரண்டாவதாக, எந்த ஒரு அறிவை அடைந்தாலும் புதிதாக ஒன்றை நாம் அறிவோம். ஆத்ம விஷயத்தில் அப்படி அல்ல. நாம் ஏற்கனவே அறிந்த ஒன்றை, நான் என்கின்ற அறிவு சொரூபமான ஒன்றை தான் அறிகின்றோம். ஆகவே இந்த ஞானம், ஆத்மாவை அறிதல் துர்லபம், ஆச்சரியம். ஆத்மாவை அறிபவன் ஆச்சரியம். பிறகு இரண்டாவதாக நாம் பார்த்தது, இதை உபதேசம் செய்வது ஆச்சரியம். காரணம், ஒன்றை நாம் உபதேசம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு சில குணங்கள் இருக்க வேண்டும். ஆத்மா நிர்குணமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஆத்மாவை உபதேசம் செய்தல் என்பது துர்லபம். இதை உபதேசம் செய்வது கடினம் என்றால், இதை உபதேசம் செய்பவரும், உபதேஷ்டா குருவும் துர்லபம். எத்தனையோ பிரசங்கத்தை நாம் கேட்கலாம். ஆன்மீகம் என்ற பெயரில் அவைகள் இருக்கலாம். அவைகளெல்லாம் புராண கதை சொல்லும் நிலையில்தான் இருக்குமே தவிர, ஆத்ம தத்துவத்தை எடுத்து விளக்குகின்ற ஆசிரியர்கள் என்றும் குறைவாகவே இருப்பார்கள். இனி இந்த இரண்டும் ஏற்கனவே பார்த்தது. இனி இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது, இந்த ஆத்ம தத்துவத்தை கேட்டல் என்பது துர்லபம், இதை கேட்பவன் துர்லபம். 6 துர்லபம் பார்க்கின்றோம்.
4 ஏற்கனவே பார்த்துட்டோம். அறிதல் அறிபவன், உபதேசித்தல் உபதேசம் செய்பவன், பிறகு கேட்டல் கேட்பவன், இவைகள் எல்லாமே துர்லபம். இந்த கடைசி பகுதியை இப்பொழுது பார்ப்போம். இதை கேட்டல் துர்லபம், காரணம் இதை எடுத்து சொல்வது துர்லபம். ஆகவே இதை கேட்பதும் துர்லபம், அவ்வளவு சுலபம் அல்ல. இதற்கு இனி ஒரு காரணமும் இருக்கின்றது. எல்லா மனிதர்களும் இயற்கையாகவே பிறந்த உடனேயே சம்சாரிகளாக இருக்கிறார்கள். விதிவிலக்கு இல்லாம பகவான் படைச்சிருக்கார். பிறந்த உடனேயே பகவானே சொல்வார் 4வது அத்தியாயத்தில், ஒவ்வொரு ஜீவனும் பிறந்த உடனேயே துவந்துவ மோகேன, இருமை என்ற மோகத்தினால் வசப்பட்டு ராகத்வேஷத்தோடு தான் இருக்கின்றது. விதிவிலக்கு ஏதாவது 1, 2 இருக்கலாம். வாமதேவர் போன்றவர்களெல்லாம் அவர்கள் பிறக்கும் பொழுதே ஞானியாக பிறந்தார்கள், 1, 2 விதிவிலக்கு இருக்கலாம். ஆனால் எல்லா ஜீவராசிகளும் பிறக்கும் பொழுதே சம்சாரிகளாக பிறக்கிறார்கள். நாம சம்சாரியா இருக்கிறதுக்கு யாருமே கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோபப்படுறதுக்கு யாராவது கிட்ட ட்ரைனிங் போகணுமா? பொறாமப்படுறதுக்கு எங்கேயாவது போய் ட்ரைனிங் எடுக்கணுமா? அதெல்லாம் சுபாவமாகவே இருக்கின்றது. யாருமே சொல்லி கொடுக்க வேண்டாம். சுபாவமாகவே கோபப்படுதல், பொறாமைப்படுதல், அதிருப்தியாக இருத்தல், இதெல்லாம் நமக்கு இருக்கின்றது. பிறகு எந்த ஜீவனுக்கு இந்த துயரத்திலிருந்து விடுதலை அடையக்கூடாதுன்னு ஆசை இருக்கும்? எல்லோருக்குமே கோபத்திலிருந்து விடுதலை அடையணும், சம்சாரத்திலிருந்து விடுதலை அடையணுங்கிற ஆசை இருக்கின்றது. ஆகவே எல்லா ஜீவராசிகளுக்கும் இயற்கையாக இருப்பது சம்சாரம். அதே போல சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும்ங்கிற விருப்பமும் இயற்கையாகவே இருக்கின்றது. அதுலேயும் சந்தேகமே கிடையாது. ஒருவன் சம்சாரியா இருப்பது சுபாவம், சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும்ங்கிற விருப்பம் சுபாவம். அப்படி என்றால் எந்த இடத்துல சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைவதற்கான உபாயம் இருக்கோ அந்த இடத்துல தானே எல்லா மக்களும் போக வேண்டும். சம்சாரம் சுபாவம், சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைவதுங்கிறது இயற்கையான ஆசை எல்லாத்துக்கும் இருந்தா, ஏதாவது ஒரு இடத்துல அதற்கு உபாயம் சொல்லப்பட்டிருந்தா அங்க என்ன இருக்கணும்? எல்லோருமே அங்கு செல்ல வேண்டும். சாஸ்திரம் என்ன சொல்லுது? சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய ஆத்மாவா அரே திரஷ்டவ்யக ஸ்ரோத்தவ்யக, இந்த ஆத்மா அறியப்பட வேண்டும், கேட்கப்பட வேண்டும்னு சாஸ்திரம் உபாயம் சொல்லுது. ஆனா நம்ம என்ன அனுபவத்துல பார்க்கிறோம்? ஆத்ம விஷயத்துல காதை கொடுப்பவர்கள் மிக மிக குறைவு. காதை கொடுப்பவர்கள்னு சொன்னா இந்த ஆத்ம விஷயத்தை அறிவதற்காக சிரவணம்ங்கிற சாதனையை செய்யணும் என்று வருபவர்கள் மிக மிக குறைவு. ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள வருபவர்களே குறைவு. எவ்வளவு மக்கள் இருக்கிறார்களோ அதுல ஆன்மீக வாழ்க்கைக்கு வரலான்னு வர்றவங்க குறைவு. அதற்குள்ள எத்தனையோ ஸ்தாபனங்கள் இருக்கு. தியானத்தை பத்தி பேசுறது, பிறகு கர்ம யோகத்தை பற்றி பேசுகின்றது, பஜனையை பத்தி சொல்றதுன்னு எத்தனையோ ஸ்தாபனங்கள். ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்குள்ள போய் அங்கு நின்று விடுகிறார்கள். இந்த ஆத்ம தத்துவத்தை கேட்கிறது தான் சாதனை என்று பலருக்கு தெரிவதில்லை. ஆகவே எல்லோருக்கும் சாத்தியத்துல இச்சை இருந்தாலும், சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும்ங்கிற விருப்பம் இருந்தாலும், அந்த சாத்தியத்திற்கு சிரவணம் சாதனம்னு ரொம்ப பேர்த்துக்கு தெரிவதில்லை. யாரிடமாவது சாஸ்திரம் படிக்கணும்னு சொன்னா அவர்கள் ஆத்மாவை பத்தி கேட்பதற்கும் என்னுடைய துயரத்திற்கு என்ன சம்பந்தம் என்று கேட்பார்கள். அந்த சம்பந்தமே நமக்கு புரியாது. நம்ம வகுப்பை கேட்கறதுக்கும் என்னிடத்தில் இருக்கின்ற கஷ்டத்துக்கும் ஒரு சம்பந்தமும் தெரியலையேனா. ஆகவே
சாஸ்திர சிரவணம் செய்வது மோட்சத்திற்கு ஒரு சாதனை என்றே பலருக்கு தெரிவதில்லை. அதனால் அவர்கள் அங்கு இல்லை. இப்போ ரொம்ப பேர் சாஸ்திரமெல்லாம் படிக்கிறதில்ல, அதனால அவருக்கு சம்சாரத்திலிருந்து விடுதலை அடையணும்னு ஆசை இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லாருக்குமே ஆசை இருக்கின்றது, ஆனால் அறிவு இல்லை. ஆசை இருக்கலாம், அறிவு இல்லை. என்ன அறிவு? இதுதான் சாதனம் என்ற ஞானம் கிடையாது. சாஸ்திரம்ங்கிறது பிரமாணம், அதை ஒரு குருமுகமாக நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் ஆத்ம ஞானம் நமக்கு வரும். அதனால் நம்மை பற்றிய குழப்பம் நீங்கும். அதனால் மோட்சத்தை நாம் அடைவோம் என்கின்ற அறிவு இல்லாத காரணத்தினால் கேட்பதற்கும் யாரும் இல்லை. அது குறைவு. அப்படி யாராவது இதை கேட்டால் அது ஆச்சரியம். பிறகு கேட்டல் என்பது ஆச்சரியம், அதை கேட்பவர்களும் ஆச்சரியம். இதை கேட்டல்ங்கிற சாதனை ஆச்சரியம்னா அந்த சாதனையை செய்பவர்கள் ஆச்சரியம். அதனால தான் உங்களையே சில பேர் ஆச்சரியமா பார்ப்பார்கள், எதுக்கு இங்கெல்லாம் போய் உட்கார்ந்துட்டு இருக்கன்னு சொல்லி. அது ஆச்சரியம். மற்றவங்களுக்கு புதிரா இருக்கும். சம்பாதிக்கிற வயதுல சின்ன வயசா இருந்தா சம்பாதிக்கிற வயசு, பெரிய வயதா இருந்தா இந்த வயசுல 2 மாடி ஏறி எதற்கு போகணும், வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாதான்னு சொல்லி பிறகு எந்த வயசுல தான் சிரவணம் பண்றதுன்னு தெரியல. ஆகவே ஆச்சரியம் கேட்பவர்கள். இப்ப கேட்பவர்கள் ஆச்சரியம் என்றால் மிக மிக குறைவு. பிறகு இதை கேட்டல் ஆச்சரியம். அதற்கு காரணம் இதுதான் சாதனம், மீன்ஸ் அப்படின்னு ரொம்ப பேர்த்துக்கு தெரிவதில்லை. அப்படி தெரிந்து வந்தால் பிறகு ஒரு ஆச்சரியமான ஒன்று நடக்கும், அது மோக்ஷம். இவ்விதம் இது எல்லாமே ஆச்சரியம் என்று பகவான் கூறுகின்றார். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்சித் ஏனம். கஷ்சித் என்றால் சிலர், மிக குறைவானவர்கள். சம் பீப்புள். கஷ்சித்னா சிலர். சிலர் ஏனம் என்றால் இந்த ஆத்மாவை. ஏனம் என்றால் இதை. இங்கு நம்ம ஆத்மாவை பற்றி பேசிட்டு இருக்கிறதுனால ஏனம் என்றால் இந்த ஆத்மாவை சிலர் பஷ்யதி பார்க்கிறார்கள். பஷ்யதி என்றால் பார்க்கிறார்கள். எப்படி பார்க்கிறார்களாம்? ஆச்சரியவத், ஆச்சரியத்தை போல பார்க்கிறார்கள். சிலர் இதை ஆச்சரியத்தை போல் பார்க்கிறார்கள். இதுதான் டிக்ஷனரி மீனிங். இனி இதிலிருந்து நமக்கு என்ன அறிவு கிடைக்குதுன்னு பார்ப்போம். கஷ்சித் சிலர் இதை ஆத்ம தத்துவத்தை ஆச்சரியவத் என்றால் ஆச்சரியத்தை போல பஷ்யதி பார்க்கிறார்கள். இந்த ஆச்சரியவத் என்ற சொல்லை பஷ்யதிங்கிறோடையே நம்ம சேர்த்திக்கணும். இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது போலயே படிக்க வேண்டும். ஆச்சரியத்தை போல் பார்க்கிறார்கள். இந்த இடத்தில் பார்த்தல் என்ற சொல்லினுடைய பொருள் அறிதல். பஷ்யதி என்றால் ஜானாதி, அறிகிறார்கள். அது எப்படி பார்த்தல் என்பதை அறிதல் நம்ம சொல்ல முடியும்னா, நம்ம அனுபவத்தில் அறிதல் என்பதை பார்த்தல் என்று பல இடத்துல சொல்லுவோம். சாப்பிட்டு பார்த்தையா, நுகர்ந்து பார்த்தையா, படித்து பார்த்தையா, கேட்டு பார்த்தையா அப்படின்னு சொல்லுவோம். நான் நுகர்ந்து பார்த்தேன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? நாக்கின் வழியாக அறிந்தாயா, கேட்டு பார்த்தையா, காதின் வழியாக அறிந்தாயா. பிறகு பார்த்து பார்த்தாயான்னு சொல்ல மாட்டோம். கண்ணிலேனா சும்மா தான் சொல்லுவோம் பார்த்தாயா, கண்ணில் பார்த்தாயா. இவ்விதம் பார்த்தல் என்பது அறிதல். ஆகவே ஆத்மாவை சிலர் ஆச்சரியமாக அறிகிறார்கள். ஆச்சரியத்தை போல இதனுடைய அறிவை கருதுகிறார்கள். இப்ப ஆச்சரியவத்துங்கிற சொல்
அறிதல்ங்கிறதுக்கு அடைமொழியாக எடுத்துக்கொண்டால் பொருள் என்ன கிடைக்கும்? இந்த ஆத்மாவை அறிதல் ஆச்சரியமானது, ஆச்சரியத்திற்கு சமமானது. இதை பற்றிய அறிவை ஆச்சரியமாக கருதுகிறார்கள். இது நம்ம பார்த்த முதல் கருத்து. அறிதல் ஆச்சரியம், அறிபவன் ஆச்சரியம்னு முதல்ல பார்த்தோம். அதுதான் இங்கு வருகின்றது. இப்ப முதல் பகுதியில் அறிதல் ஆச்சரியம், இதை அறிவதை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். சென்ற வகுப்பில் ஆச்சரியம்ங்கிற சொல்லுக்கெல்லாம் பொருள் பார்த்துட்டோம். ஆச்சரியத்துக்கு 2 பொருள் பார்த்தோம். அசாதாரணமானது என்பது, ரேர் அரிது என்பது. இது இந்த ஆத்மாவை அறிதலை அசாதாரணமாக அறிகிறார்கள், பார்க்கிறார்கள் சிலர். பிறகு இதே பகுதியை ஆச்சரியவத் என்ற சொல்லை பஷ்யதிங்கிற சொல்லுக்கு பக்கத்துல சேர்ப்பதற்கு பதிலாக ஆச்சரியவத் கஷ்சித்னு சேர்த்தோம்னா இதை அறிபவன் துர்லபம்னு கிடைக்கும். இப்ப ஆச்சரியவத் கஷ்சித் என்றால் ஆச்சரியவத் வித்யமானக கஷ்சித், ஆச்சரியத்தை போல இருக்கின்ற சிலர் இதை பார்க்கிறார்கள், அறிகிறார்கள். இப்ப முதல் பகுதியில நமக்கு 2 கருத்து கிடைக்கின்றது. எப்படி 2 கருத்து கிடைக்குதுன்னு சொன்னா, கஷ்சித் என்றால் ஒருவன் ஆத்மாவை ஆச்சரியத்தை போல அறிகின்றான், ஆச்சரியத்தை போல ஒருவன் ஆத்மாவை அறிகின்றான். இப்படி படிக்க வேண்டும். மீண்டும் பார்ப்போம். கஷ்சித் ஒருவன் ஏனம் ஆத்மாவை ஆச்சரியத்தை போல அறிகின்றான். அதனுடைய பொருள் இதை அறிதலை ஆச்சரியமாக கருதுகின்றான். அல்லது ஆச்சரியமான ஒருவன், மிக மிக ரேர் குறைவான ஒருவன் இதை அறிகின்றான். இப்ப முதல் பகுதியில் நமக்கு 2 கருத்து கிடைத்துள்ளது. ஆத்மாவை அறிதல் துர்லபம், ஆத்மாவை அறிபவன் துர்லபம். சமஸ்கிருதத்துல துர்லபம்ங்கிறதுக்கு இனி ஒரு வார்த்தை விரலக என்று சொல்வார்கள். விரலக என்றால் ரேர், மிக மிக குறைவு. இதை அறிதல் கடினம், அறிபவன் குறைவு. இதை அறிதல் துர்லபம், அறிபவன் துர்லபம். இனி அடுத்த பகுதிக்கு வருவோம். இதே போலதான் 3 பகுதியிலையும் சேர்த்தணும். ஆச்சரியவத் அப்படிங்கிறத வெர்போட சேர்த்தனம்னா ஒரு அர்த்தம், கஷ்சித்துங்கிறத இடத்துல சேர்த்தனம்னா அதை அறிபவன், கேட்பவன், பார்ப்பவன் துர்லபம்னு அர்த்தம் கிடைக்கும். அடுத்த பகுதி ஆச்சரியவத் வததி ததைவச அந்யக. ததைவச என்றால் மேலும் என்று பொருள். அதுக்கு புதிதாக அதிகமான பொருள் இல்லை. ததைவ மோரோவர் மேலும். அந்யக, அந்யக என்றால் வேறு ஒருவன், சிலர். அந்யகனாலும் கஷ்சித்து தான், சிலர். ஆச்சரியவத் வததி, வததி என்றால் பேசுகிறார்கள், உபதேசம் செய்கிறார்கள். வததி என்றால் சொல்கிறார்கள், உபதேசிக்கிறார்கள். அப்படி உபதேசிக்கிறது எதற்கு சமம்? ஆச்சரியவத். அந்த உபதேசம் செய்வது ஆச்சரியத்திற்கு சமம். இது நம்ம 2வதாக பார்த்த பேர். இது அறிதல் துர்லபம், அறிபவன் துர்லபம். இதை உபதேசம் செய்வது துர்லபம், உபதேசம் செய்பவர் துர்லபம். ஆச்சரியவத் வததி என்றால் இதை உபதேசம் செய்வது துர்லபம், ரேர், அவ்வளவு சுலபம் அல்ல. அது ஆச்சரியம். காரணம் என்ன? அசாதாரணமானதை விளக்க முடியாததை விளக்குவதனால் துர்லபம், புரிய முடியாததை புரிந்து கொள்வதனால் துர்லபம். பிறகு இங்கும் என்ன செய்ய வேண்டும்? ஆச்சரியவத் என்பதை அந்யகங்கிற இடத்துல போட்டா என்ன கிடைக்கும்? ஆச்சரியவத் அந்யக, ஆச்சரியத்தை போல ஒருவன் பேசுகின்றான். இது பேசுபவன் துர்லபம்.
உபதேசம் செய்பவர் துர்லபம், குரு துர்லபம். உபதேசம் ஆச்சரியம், உபதேசம் செய்பவர் ஆச்சரியம். அந்த அர்த்தம் எப்பொழுது கிடைக்கும்? ஆச்சரியவத்துங்கிறத எடுத்து அந்யகங்கிற வார்த்தையோட சேர்த்தி கொண்டால் வேறு ஒருவர் ஆச்சரியத்திற்கு சமமான ஒருவர் தான் இதை எடுத்து சொல்வார். இனி மூன்றாவது பகுதி. ஆச்சரியவத் ச ஏனம் அந்யக ஸ்ருணோதி. அந்யக வேறு ஒருவன், கஷ்டித் ஸ்ருணோதி கேட்கின்றான், கேட்டல். எப்படினா ஆச்சரியவத் ஆச்சரியத்திற்கு சமமாக ஆச்சரியமாக கேட்கின்றான். இங்கும் அதே பொருள். ஆச்சரியவத் அந்யக என்றால் ஆச்சரியத்திற்கு சமமான ஒருவன் கேட்கின்றான், ஆச்சரியத்திற்கு சமம் கேட்டல். இப்ப நம்ம மூணும் பார்த்தது 3 பகுதியில் வந்துவிட்டது. இதை அறிதல், அறிபவன் துர்லபம். உபதேசம் செய்தல், உபதேசிப்பவர் துர்லபம். கேட்டல், கேட்பவன் துர்லபம். இந்த கருத்து தான் முதல் 3 பகுதியில் வந்தது. இப்போ சுருக்கமாக எப்படி ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும்? அறிதல், அறிபவன். உபதேசம் செய்தல் அல்லது போதித்தல், போதிப்பவன். கேட்டல், கேட்பவன். இவைகள் எல்லாமே துர்லபம். பிறகு கடைசியில் இனி ஒன்று சொல்றார் பகவான். ஸ்ருத்வா அபி, கேட்டும் கூட. ஸ்ருத்வா என்றால் கேட்டும் கூட. கஷ்சித் நைவ வேத, சிலர் அறியவில்லை. இதை கேட்டும் கூட ரொம்ப பேர்த்துக்கு புரியறதே இல்லை அப்படின்னு சொல்றார். நம்ம மனசை பகவான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இதை கேட்டும் கூட இந்த ஆத்மா நைவ வேத, புரிந்து கொள்வதே கிடையாது சிலர். இப்ப சிலர் ஸ்ருத்வா அபி, இதை கேட்டாலும் கூட, கேட்ட போதிலும், ஸ்ருத்வா அபி என்றால் இதை கேட்ட போதிலும், ந வேத அவர்கள் அறியவில்லை, கஷ்சித் சிலர் இதை அறியவில்லை. உபனிஷத்துல இதே கருத்து பேசப்படுகிறது. ஸ்ரவணாயாபி பகுபிர்யோன்ன லப்யக ஸ்ருண்வந்தோபி பகவோ எம்ன வித்யுகு. கேட்கறதுக்கே இந்த ஆத்மா ரொம்ப பேர்த்துக்கு அவைலபிளா இல்லை. கேட்டவர்கள் பலர் இதை புரிந்து கொள்ளவில்லை. ஆச்சரியோ லப்தா, ஆச்சரியோ ஞாதான் எல்லாம் உபனிஷத்துல சொல்கிறது. அதைத்தான் பகவான் சொல்றார். இப்ப இதை கேட்டும் கூட சிலர் இதை புரிந்து கொள்ளவில்லை. இந்த பகுதியிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கணும்? டிஜெக்ஷன் கிடைக்கணுமா அல்லது என்ன கிடைக்கணும் இந்த பகுதியிலிருந்து? இந்த பகுதியினுடைய சாரம் ஆத்மா ஆயாச லப்யக. இந்த ஆத்மா முயற்சியுடன் தான் அடையப்படும். முயற்சி இல்லாமல் சுபாவமாக, இயற்கையாக, எதிர்ச்சையாக அது அடையப்படாது. சிலதெல்லாம் திடீர்னு அதிர்ஷ்டம் வரும், எதிர்ச்சையா எதிர்பார்க்காம. அப்படியெல்லாம் அந்த அதிர்ஷ்டமெல்லாம் இந்த ஞானம் நமக்கு வராது. அதாவது லாட்ரி சீட் அந்த மாதிரி வாங்கினா அதிர்ஷ்டம் வரலாம், இந்த ஞானமெல்லாம் அப்படி வராது. ஆகவே இந்த பகுதியிலிருந்து பகவான் அல்லது உபனிஷத் நமக்கு சொல்ல வருகின்ற கருத்து, முயற்சி தேவை, அப்பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும். இனி அடுத்த கருத்து, முயற்சி புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன? சரியா யாராவது சொன்னா அதை உட்கார்ந்து நம்ம கேட்குறோம். என்ன கொஞ்சம் காலம் அடக்கி உட்காருன்னு 1 மணி நேரம், அவ்வளவுதான். வேற முயற்சி ஒன்றும் பெருசா பண்ண வேண்டியது மாதிரி எனக்கு தெரியலையேன்னா. இந்த ஞானத்திற்கு என்ன முயற்சி பண்ண வேண்டும் என்றால், நம்முடைய குணத்தை மாற்றுதல்ங்கிற முயற்சியை செய்யணும். நமக்குன்னு ஒரு சில குணங்கள் எல்லாம் இருக்கும், சம்சார குணங்கள். அந்த குணங்களோட இந்த சாஸ்திரத்தை படித்தோம், சாஸ்திரத்தை கேட்டோம்னு சொன்னால் அது என்ன ஆகும்னா ஒரு விதமான மாற்றத்தையும் கொடுக்காது. அதுக்கு உள்ளேயே போகாது. அது அப்படியே அங்கே குருகிட்டிருந்து வர வர அது அப்படியே அதே வேகத்தில் திருப்பி அனுப்பிச்சிடும்.
காரணம் என்ன தெரியுமோ, மனதில் அசுத்தி என்பது இருந்தால், அசுத்தமான மனதில் இந்த சாஸ்திர உபதேசம் சென்றால் அந்த அசுத்தியானது ஞானத்தை கொடுக்காது. ஆகவே சித்த சுத்தி, மன தூய்மை என்பது அடையப்பட வேண்டும். அதைத்தான் சம்பிரதாயத்தில் பெரியவர்கள் சாதன சதுஷ்டய சம்பத்தி என்று சொன்னார்கள். நம்ம 2வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலே கொஞ்சம் பார்த்திருக்கோம். விவேகம், வைராகியம், இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, முமுட்சுத்துவம், இப்படிப்பட்ட சில சாதனைகள் நமக்கு இருக்கணும். அந்த சாதனைகளோட தகுதியோட சிரவணம்ங்கிற சாதனை நடந்தால் சிரவணத்தினுடைய பலன் ஞானம் வரும். அப்படி இல்லாமல் சிரவணம் செய்தால் நமக்கு ஞானம் வராது. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? எனக்கு இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி இப்ப கிடையாது, எதுக்கு சிரவணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரலாம். ஆனால் சிரவணம் பண்ணவே நமக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி வரும். கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா, சிரவணம் ஞானத்தை கொடுக்கறதுக்கு பதுவா ஞானத்துக்கான தகுதியை கொடுக்கும். காரணம் என்ன? சாஸ்திரத்தை கேட்கத்தான் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், எப்படி வாழ வேண்டும்ங்கிற அறிவே நமக்கு வரும். ஆகவே சிரவணம் 2 விதத்துல நமக்கு பயனை கொடுக்கும். கொஞ்ச நாள் நமக்கு ஒண்ணுமே புரியாது, கிளாஸுக்கு உட்கார்ந்தோம்னா தலையும் புரியாது, காலும் புரியாது. ஆனா மனதுக்குள்ள ஏதோ ஒரு விருப்பம் இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, அந்த விருப்பமும் ஏதோ ஜென்மத்துல ஏதாவது நல்லது பண்ணியிருப்போம், அதனுடைய பலனை அந்த விருப்பம் வந்திருக்கும். அந்த விருப்பத்தினால கொஞ்ச நாள் தொடர்ந்து இருந்தோம்னா பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரியும். பிறகு வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இதுதான் சாதனை, இப்படித்தான் வாழணும், இந்தந்த குணங்களை நம்ம நீக்கணும், இந்தந்த குணங்களை அடையணுங்கிற அறிவு வரும். அறிவு இருந்தா தான் முயற்சி செய்ய முடியும். அவ்விதம் சிரவணம் நமக்கு தகுதியை கொடுக்க பயன்படும். பிறகு என்ன செய்வோம்னா, தகுதி வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அதே கீதை உபனிஷத்தை கேட்கும்போது நமக்கு புரியும். அப்ப என்ன சொல்லுவோம் தெரியுமோ, இப்பதான் டீச்சர் நல்லா சொல்லி கொடுக்கறாங்க, முன்ன போன கோர்ஸ்ல ஒழுங்காவே சொல்லல, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அது புதுசா அந்த டாக்டர் டெஸ்ட் பண்ற மாதிரி படிச்சுட்டு முன்ன சொல்லிட்டு இருந்தார், இப்பதான் அவர் அனுபவிச்சு சொல்றாரு, எனக்கு புரியுற மாதிரி சொல்றாருன்னா. ஒரு சமயம் அப்பவே அவர் அப்படித்தான் சொல்லியிருப்பார், இப்போ அவர் புரியுற மாதிரி சொல்றாருன்னு அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இப்ப எனக்கு புரிஞ்சுது, முன்ன எனக்கு புரியல, அதனால அவர் புரியுற மாதிரி சொல்லல, எனக்கு புரியும் போது அவர் புரியுற மாதிரி சொல்றார். அது ஒரு உண்மை இருக்கு. கொஞ்ச நாள் ஆக சரியா சொல்ற பழக்கமும் வரலாம். ஆனா சில பேர் 10-20 வருஷம் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பார்கள், அவர்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்க போகுது, அதே போலதான் சொல்லுவார்கள். ஆனா நமக்கு மாற்றங்கள் வரும். இப்பதான் புரியுது, இப்பதான் புரியுதுன்னு. ஒவ்வொரு உபனிஷத்து கேட்கும் போது இப்பதான் புரியுது, இப்பதான் புரியுதுன்னா எப்ப அதற்கு முடிவுனா, புத்தி தெளிவு வர வர, தூய்மை அடைய அடைய இந்த சாஸ்திரமானது நமக்கு புரியும். அதனால கேட்டல்ங்கிற சாதனையே உத்தமம். அது முதல்ல ஒரு படியாக பயன்படும், அதற்கு பிறகு அதனுடைய முக்கிய பலன் ஞானமாக பயன்படும். இப்ப கேட்டு ஒருவர் புரியலேன்னு சொன்னா அதனுடைய குறைய சாஸ்திரத்து மேல சொல்லக்கூடாது. ஏன்னா சில பேர்த்துக்கு அப்படி ஒரு விபரீத பாவனை வரும். இப்ப சில பேர் சாஸ்திரம் படித்துட்டு இருப்பார்கள், அவர்களிடம் இந்த பொறாமை கோபம் நீங்கவே நீங்கி இருக்கார். அதை பார்த்து இனியொருவர் என்ன சொல்லலாம், நீ படிக்கிற கீதை, நீ படிக்கிற உபனிஷத்து உன்னை இந்த லெவல்ல தான் வச்சிருக்குன்னா எனக்கு எதுக்கு அந்த கீதை வேண்டான்னு சொல்லிடுவார்கள். காரணம் என்ன? நாம் கீதை உபனிஷத்தினுடைய மேன்மைய யாராவது ஒருவரிடம் பார்த்து முடிவு செய்யக்கூடாது. அவருக்கு தகுதி இல்லை என்றால் அவர்னால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே கேட்டல்ங்கிறது அவருக்கு பிரயோஜனத்தை எப்படியும் கொடுக்கும். அது எப்பொழுது கொடுக்கும்? மனதில் இருக்கின்ற அசுத்தம் நீங்க நீங்க நமக்கு ஞானமானது வரும். அப்படி நீங்கவில்லை என்றால் இங்க பகவான் சொல்ற கருத்து, ஸ்ருத்வாபி நைவ வேத, கேட்டும் அவர்களுக்கு புரியவில்லை. வேற எந்த ஞானத்திலையும் இந்த கண்டிஷன் கிடையாது. இப்போ ஒரு ஹிஸ்டரியோ ஜியாகிரபியோ அல்லது மேத்ஸோ ஒருவர் சொல்லி கொடுத்துட்டா புரியாம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
காரணம் என்ன? லாஜிக்கலா திங்க் பண்ணோம்னா அது புரிஞ்சுதான் ஆகணும். ஆனா ஆத்ம ஞானம் மட்டும் ஒருவர் சொன்னாலும் அது ரகசியமாகவே இருக்கும். இதனாலதான் இதை பகவான் சொல்ல போறார், ராஜவித்யா ராஜகுஹ்யம்னு. காரணம் என்ன? ரகசியம் ஒருவரிடம் எடுத்து சொன்னா அதுக்கு மேல ரகசியம் அல்ல. ஆனா இந்த ஆத்மா மட்டும் அப்படி அல்ல. எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் அது ரகசியமாகவே இருக்கும். 1000 பேர்த்துக்கு சொன்னாலும் அது புரியாதது போலவே இருக்கும். காரணம் என்ன? இந்த ஆத்மாவை புரிந்து கொள்ள நமக்கு தகுதிகள் சில தேவை. இந்த சிரவணம் பண்றது கஷ்டமல்ல, இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமல்ல, இதற்கான தகுதியை அடையிறது தான் கஷ்டம். என்னைக்குமே ப்ரிப்பரேஷன் கஷ்டம், மீதி வேலை ஈஸி. என்ன உதாரணம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? 3 மணி நேரம் காலையில் 9லேருந்து சமையல் பண்ணுற ப்ரிப்பரேஷன் கஷ்டம். எவ்வளவு நிமிஷத்தில் அதை சாப்பிட்டு முடிச்சிடுறோம். சில பேர்த்துக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது, எக்ஸ்பிரஸ் மாதிரி உள்ளே போயிடும். ஆகவே இப்போ பசி அப்படிங்கிறது நமக்கு இருக்கிற ஒரு கஷ்டம். அந்த பசியை நீக்கணும். அதற்கு என்ன சாதனை? சமையல் பண்ணுறது சாதனையான்னு கேட்டால் கிடையாது. சமையல் பண்ணிட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தால் எச்சாதான் பசிக்கும். ஆகவே சமைத்தல் என்பது பசியை நீக்கிறதுக்கு நேரடியான சாதனை அல்ல. சாப்பிடுதல் என்பது பசியை நீக்கிறதுக்கு சாதனை. அதை நம்ம அப்படியே சாப்பிட முடியுமா? பகவான் நம்மளே மனுஷனாக படைச்சிட்டார். மாடுன்னா அப்படியே போய் மேய்ஞ்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சமைக்கணும். அப்போ சமைத்தல் என்பது ப்ரிப்பரேஷன். அது அதிக காலத்தை சாப்பிட சாப்பிட சந்தோஷமாக இருக்கும். அதே போல் சாஸ்திரத்தை கேட்க கேட்க சந்தோஷமாக இருக்கணும். அப்படியெல்லாம் இருக்குன்னு நினச்சிட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். கேட்க கேட்க சந்தோஷமாக இருக்கும். சிரவணம்ங்கிறது சாப்பிட்றது போல். ஆனால் எது கஷ்டம்னா இதற்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுமே. நீங்கள் வீட்டில் போய் கோவப்படாமல் இருக்கணுமே, அது கஷ்டம். இங்கே கேட்குறது ஈஸி. பொறாமப்படாமல் இருக்கிறது கஷ்டம். தியானம் பண்ணுறது கஷ்டம். நம்மளைய தகுதிப்படுத்திட்டு வர்றது கஷ்டம். இந்த சாதனை சுலபம். சுலபம் மட்டுமல்ல, அதில் சந்தோஷமும் இருக்கு. ரொம்ப பசியாக இருக்கும்போது ஒவ்வொரு வாயும் ப்ராமிஸ். அது ஒவ்வொரு சுகத்தை அது கொடுக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பசி நீங்கும். இப்போ சாஸ்திரத்தை கேட்க கேட்கவே ஆனந்தம். இப்போ சிரவணம்ங்கிறது கஷ்டப்பட்டு செய்கிறது அல்ல. ஆனால் சிரவணத்துக்கு தகுதி தான் கஷ்டம். அந்த தகுதி இல்லை என்றால் பகவான் சொல்றார், ந வேத, அறிந்து கொள்ள முடியாது. பிறகு ஆத்ம ஞானத்தினுடைய பெருமையை கூறியதற்கு பிறகு பகவான் ஆத்ம விசாரத்தை அடுத்த ஸ்லோகத்தில் முடிவுரை செய்கின்றார். 30வது ஸ்லோகம். தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசிதுமர்ஹசி. ஆத்ம அனாத்ம விவேகத்தை இந்த ஸ்லோகத்தில் பகவான் முடிவுரை செய்கின்றார். ஏற்கனவே பகவான் முடிவுரை செய்தார். 25வது ஸ்லோகத்தில் முடிவுரை செய்தார். அதற்கு பிறகு என்ன கருத்து எடுத்துக்கொண்டார்? இந்த ஆத்மா அழிவதாக இருந்தாலும் நீ துயரப்படக்கூடாது அப்படிங்கிற கருத்தை எடுத்துட்டு பேசினார். பிறகு ஆத்ம ஞானத்தினுடைய பெருமையை சொன்னார். மரணத்தினுடைய தத்துவத்தை பற்றி பேசினார். இந்த ஸ்லோகத்தில் ஆத்ம அனாத்ம விவேகத்தை முடித்துவிட்டு அடுத்த ஸ்லோகத்திலிருந்து வேறு கருத்துக்கு பகவான் செல்ல இருக்கின்றார். இப்போ இந்த ஸ்லோகத்தோட நாம் எப்படி டாபிக்கை முடிவுரை செய்ய வேண்டும்? அர்ஜுனனுடைய துயரத்திற்கு காரணம் பீஷ்மர், துரோணர் இவர்களுடைய ஆத்மாவா அனாத்மாவா? ஆத்மாவின் அடிப்படையில் துயரப்பட வேண்டாம். காரணம் அவர்களுடைய ஆத்மா அழியாது.
பிறகு அவர்களினுடைய அனாத்மாவினுடைய அடிப்படையில் துயரப்பட வேண்டாம். காரணம், அது அழியத்தான் அழியும், நீ கொள்ளாட்டியும் ஒரு காலத்தில் அழிந்துவிடும், அது மாற்றத்திற்கு உட்பட்டது, அதை நீ ஏற்றுக்கொள் என்று அதை பகவான் சொன்னார். ஒரு கால் அர்ஜுனன் கூறினால் அனாத்மாவும் அழிவதாக நான் நினைக்கிறேன்னு சொன்னாலும் நீ துயரப்படக்கூடாது என்று பேசினார். ஆகவே ஆத்மாவினுடைய அடிப்படையில் துயரத்திற்கு காரணமில்லை, அனாத்மாவின் அடிப்படையில் துயரத்திற்கு காரணமில்லை. இனி அடுத்ததாக பகவான் தர்மா தர்ம அடிப்படையிலும் துயரத்திற்கு காரணமில்லைன்னு பேச போகின்றார். ஆகவே இங்கு முடிவுரை செய்கின்றார், ஆத்ம அனாத்மாவின் அடிப்படையில் துயரப்பட வேண்டாம் என்ற கருத்து முடிவுரை செய்யப்படுகின்றது. ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். தேஹி என்றால் ஆத்மா, தேகத்தை உடையவன் தேஹி. நித்யம் அவத்யக, அயம் என்ற சொல் தேகியோடு சேர்கின்றது. அயம் தேகி, அயம் என்றால் இந்த ஆத்மாவானது, தேகத்தை உடைய ஆத்மாவானது நித்தியம் எப்பொழுதும், அவத்யக கொல்லப்படாதது, அழிக்கப்படாதது. அவத்யக என்றால் அழிக்கப்படாதது. எப்பொழுது? நித்தியம், எல்லா காலத்திலும் இதை அழிக்க முடியாது. அயம் தேகி, இந்த ஆத்மாவானது எல்லா காலத்திலும் எப்பொழுதும் அவத்யக கொல்லப்படாதது. வத்யக என்றால் அழிப்பதற்கு யோக்கியம், அவத்யக என்றால் அழிப்பதற்கு யோக்கியம் அற்றது, கொல்லப்படாதது, நாசப்படுத்த முடியாது. பிறகு தேகே சர்வஸ்ய என்றால் சர்வஸ்ய தேகே, எல்லா தேகத்தில், வத்தியமானே அபி, எல்லா தேகம் அழிக்கப்பட்ட போதிலும் ஆத்மா அழியாது என்று பொருள். சர்வஸ்ய எல்லா, தேகே என்றால் எல்லா தேகத்தில். நம்ம ஒரு வார்த்தையை சேர்த்தனும், வத்தியமானே அபி. வத்தியமானே அபி என்றால் அழிக்கப்பட்ட போதிலும், எல்லா தேகங்களும் அழிக்கப்பட்ட போதிலும் இந்த தேகி அழிய மாட்டான். சர்வஸ்ய எல்லா தேகே, அந்த எல்லா தேகத்தில் அழிவு வந்தாலும் அந்த தேகத்துக்குள் இருக்கின்ற ஆத்மா அழிய மாட்டான். இவ்விதம் ஒரு பொருள் கொள்ளலாம். வேறு விதத்திலும் இதை பொருள் கொள்ளலாம். சர்வஸ்ய தேகே வர்த்தமானக தேகி, எல்லா தேகத்திலும் இருக்கின்ற தேகி ஆத்மா என்றும் ஒரு பொருள். அதனுடைய வேறுபாட்டை இப்பொழுது பார்க்கலாம். நாம் முதலில் பார்த்தது எல்லா தேகம் அழிந்தாலும் ஆத்மா அழியாது. இரண்டாவது பார்த்தது எல்லா தேகத்துக்குள் இருக்கின்ற ஆத்மா அழியாதது. சர்வஸ்ய தேகே, எல்லா தேகத்தில், வர்த்தமானக இருக்கின்ற தேகி, அந்த தேகத்தை உடைய ஆத்மா அவத்யக அழிக்க முடியாது. அல்லது எல்லா தேகமும் அழிந்தாலும் ஆத்மா அவத்யக அழியாது. பாரத ஹே அர்ஜுன, ஆகவே பகவான் என்ன சொல்றார்? தஸ்மாத் சர்வாணி பூதானி, தஸ்மாத் ஆகவே, சர்வாணி பூதானி எல்லா பூதங்களை, இங்கே ஒரு வார்த்தை சேர்த்திக்கணும், எல்லா பூதங்களை குறித்து, சர்வாணி பூதானி உத்திஷ்ய, எல்லா பூதங்களையும் குறித்து அல்லது எல்லா உயிரினங்களின் பொருட்டு, உத்திஷ்ய என்றால் அதை குறித்து, அதன் பொருட்டு, நத்வம் சோச்சித்தும் அர்ஹசி, நீ துயரப்படுவதற்கு அர்ஹதை கிடையாது. சர்வாணி பூதானி உத்திஷ்ய, எல்லா
பூதங்களை குறித்து, இந்த இடத்துல பூதங்கள் என்றால் ஜீவர்கள், எல்லா ஜீவர்கள். எப்படிப்பட்ட ஜீவர்கள்? ஆத்ம அனாத்மாவினுடைய சேர்க்கையான ஜீவர்கள். ஆத்மாவினுடைய அடிப்படையிலும் உனக்கு துயரம் இல்லைன்னு காட்டப்பட்டது, அனாத்மாவினுடைய அடிப்படையிலும் நீ துயரப்பட வேண்டாம் என்று காட்டப்பட்டது. ஆகவே எல்லா பூதங்களை குறித்து துவம் நீ சோச்சித்தும் துயரப்படுவதற்கு ந அர்ஹசி, உனக்கு தகுதி இல்லை, காரணம் கிடையாது. இதுக்கு மேலேயும் நான் துயரப்படுவேன்னு அர்ஜுனன் சொன்னா பகவான் என்ன செய்வார்? சரி பட்டுக்குவோம் பாரு, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே நான் படுறேன்னு என்ன பண்ணும்? சரி, கண்ணில் எவ்வளோ நேரம் தண்ணி இருக்கும்? கொஞ்ச நேரம் ஆனால் அந்த கண்ணில் தண்ணி வற்றி விடும். ஆகவே பகவான் அறிவுபூர்வமாக சொல்லியாச்சு, எல்லா ஜீவராசிகளையும் குறித்து நீ துயரப்படாதே. இத்துடன் ஆத்ம அனாத்ம விசாரம் முடிவடைகிறது. ஆத்ம விசாரம் 25வது ஸ்லோகத்தில் முடிவடைந்தாச்சு. அனாத்ம விசாரம் மீதி ஸ்லோகத்தில் வந்தது. பிறகு சென்ற ஸ்லோகத்தில் ஆத்மாவினுடைய பெருமை சொல்லப்பட்டது. இந்த ஸ்லோகத்தில் பகவான் முடித்து விட்டார். இனி பகவான் அடுத்த கோணத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் சில ஸ்லோகங்களில் அர்ஜுனனுக்கு துயரத்தை நீக்க முயற்சி செய்கின்றார். எவ்வளவு பொறுமையா பகவான் கஷ்டப்பட்டு அர்ஜுனனுடைய மனதில் இருக்கிற துயரத்தை நீக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். இனி அடுத்த கருத்து 31வது ஸ்லோகம். ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய ந விகம்பிதுமர்ஹசி தர்மாதி யுத்தாத் ஸ்ரேயோன்யதே க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. 31வது ஸ்லோகத்திலிருந்து 37வது ஸ்லோகம் வரை தர்ம அதர்ம அடிப்படையில் பகவான் பேசுகின்றார். தர்மாதர்மத்தின் நோக்கில் துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 7 ஸ்லோகங்கள் 31லிருந்து 37 வரை தர்மாதர்ம அடிப்படையில் துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அர்ஜுனனிடம் பகவான் இந்த சந்தேகத்தை எதிர்பார்க்கின்றார். என்ன சந்தேகம் அர்ஜுனனிடமிருந்து? அர்ஜுனன் கூறலாம், ஆத்மா அழியாதது, ஆகவே நான் அதை குறித்து துயரப்படவில்லை. அனாத்மா அழியக்கூடியதுதான், ஆகவே அது அழிகின்றதே என்று நான் துயரப்படவில்லை. ஆனால் இந்த அனாத்மாவை அழித்தல் என்பது பாபமாக இருந்தால், அதர்மமாக இருந்தால், நான் அதர்மத்தை செய்து பாபத்தை ஏன் நான் தேடிக்கொள்ள வேண்டும்? நான் எதற்காக அதர்மத்தை செய்ய வேண்டும்? ஆகவே நான் செய்கின்ற செயல் அதர்மம் என்றால் அதனால் நான் துயரப்படுவதற்கு காரணம் இருக்கின்றது. இப்போ அனாத்மா அழியக்கூடியது, அதனால துயரப்படக்கூடாதுன்னு சொன்னா, நமக்கு யாராவது வீட்டில் இருக்கிறவங்க பிடிக்கலின்னு சொன்னா, அனாத்மா தான் அழியக்கூடியதாச்சே, ஒரு அம்மிக்கல் எடுத்து அவங்க தலையில போட்டுடலாமாண்ணா? காரணம் என்ன? அதுதான் போகட்டுமே, அது என்னைக்கு இருந்தாலும் அழியத்தான் போகுதுன்னா அது அதர்மம், பாபம் வரும். அப்போ அர்ஜுனன் சொல்லலாம், பீஷ்மர் துரோணருடைய அனாத்மா அழியக்கூடியது, அதற்காக என்னை எதுக்கு அழிக்க சொல்கிறீர்கள்? அது அழியிற காலத்தில் அழியட்டுமே, இந்த அதர்மத்தை என்ன ஏன் செய்ய சொல்கிறீர்கள்? காரணம், அதர்மம் செய்தால் பாபம் வரும், அந்த பாவத்தினுடைய பலன் நரகம். ஆகவே அது ஆத்மாவோ அனாத்மாவோ நான் ஏன் கொல்ல வேண்டும்? இது அதர்மமாக எனக்கு தெரிகின்றது. காரணம் என்ன? குரு
தாத்தா, பெற்றோர்கள் இவர்கள் என் முன் நிற்கிறார்கள். ஆகவே குருவை கொள்றதையும் பெரியவர்கள் நம்மைய வளர்த்தியவர்களை கொள்வதும் அதர்மமாக நான் கருதுகின்றேன். பிறகு உறவினர்கள், இது இந்த பங்கு சண்டை தானே அது நடக்குது. ஆகவே என்னுடைய உறவினர்களை கொள்வது அதர்மம். போயும் ஒரு ராஜ்யத்திற்காக நான் ஏன் இந்த அதர்மத்தை செய்ய வேண்டும் என்று அர்ஜுனன் நினைத்தால் பகவான் விளக்கம் கொடுக்கின்றார். க்ஷத்ரியனுடைய தர்மம் தர்ம யுத்தம் செய்தல் என்ற விளக்கம் கொடுத்து அதிலிருந்தும் நீ துயரப்பட வேண்டாம் என்பதை பகவான் பேசுகின்றார். பகவான் எப்படி பேசுகிறார்னு பார்ப்போம். நம்முடைய கடமையை சாஸ்திரத்தில் ஸ்வதர்மம் என்று சொல்லப்படுகின்றது. ஸ்வதர்மம் என்றால் நமக்கென்று இருக்கின்ற கடமைகள். இனி ஒரு தர்மம் இருக்கின்றது, அது சாமானிய தர்மம். சாமானிய தர்மம் என்றால் எல்லா மனிதருக்கும் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் பொதுவானது. இடத்துக்கு இடம், காலத்துக்கு காலம், மனிதனுக்கு மனிதன் மாறுபடாதது சாமானிய தர்மம். என்ன சாமானிய தர்மம்? உண்மை பேசுதல், அகிம்சையை பின்பற்றுதல், மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்காமல் இருத்தல், இதெல்லாம் என்ன? சாமானியமான தர்மம். இடத்துக்கு இடம், காலத்திற்கு காலம், மனிதனுக்கு மனிதன் மாறுபடாது. ஆனால் ஸ்வதர்மம், விசேஷ தர்மம் என்றால் சில கடமைகள் இடத்திற்கு இடம், காலத்திற்கு காலம், மனிதனுக்கு மனிதன் மாறுபடும். இப்பொழுது பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருப்பவனுக்கு ஸ்வதர்மம் பணத்தை சம்பாதிக்க கூடாது, பணத்தை கையாள கூடாது. குருகுலத்தில் படிக்கணும் அல்லது எங்கேயோ படிக்க வேண்டும், அதுதான் அவனுடைய ஸ்வதர்மம். பிறகு பெற்றோருக்கும் குருவுக்கு செய்ய வேண்டிய கடமை தான் அவனுக்கு இருக்கும். அவனே கிரகஸ்த ஆசிரமத்திற்கு அவனுக்கு குழந்தைகளெல்லாம் வந்ததற்கு பிறகு புதிதாக ஒரு கடமை வருது, தந்தைக்கான கடமை. பிறகு தாய்க்கான கடமைன்னெல்லாம் சில புதிய கடமைகள் வரும். அது எதுவரைன்னு சொன்னா அவங்கள ஆளாக்குற வரைக்கும் புதிய கடமை. இப்போ சில கடமைகள் ஒரு காலத்துல ஒருவனிடம் இல்லை, சில சூழ்நிலைகளில் வரும். பிறகு அவர்களெல்லாம் பெரிதாகி போனதற்கு அப்புறம் அந்த கடமையை விடணும். அதை விடாம பிடிச்சிட்டு இருந்தா அது மறுபடி கஷ்டம். அவர்கள் பெரிதானதுக்கு அப்புறம் அந்த கடமையை விட்டுட்டு வானப்பிரஸ்தத்துக்கு வரணும். இவ்விதம் இடத்திற்கு இடம், காலத்திற்கு காலம் சில கடமைகள் மாறுபடும். எதனுடைய அடிப்படையில் மாறுபடும் என்றால் வர்ண ஆசிரமத்தினுடைய அடிப்படையில் மாறுபடும். அது விசேஷ தர்மம்னு சொல்றது. வர்ணம் என்றால் பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ரன், அவர்களுக்குன்னு விசேஷ கடமைகள் இருக்கும். பிறகு பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாசி, இது ஆசிரமம். அவர்களுக்கு இருப்பது விசேஷமான தர்மம். ஒரு ஆசிரமத்தினுடைய தர்மம் வேறு, இனியொரு ஆசிரமத்தினுடைய தர்மம் வேறு. ஒரு வர்ணத்தினுடைய தர்மம் வேறு, இனியொரு வர்ணத்தினுடைய தர்மம் வேறு. இதை பற்றி எல்லாம் விளக்கமா நாம் கர்மயோகத்தில் பார்ப்போம். இங்கே நம்ம சுருக்கமா பார்க்கலாம். இதில் விசேஷ தர்மம் ஒன்று இருந்து அது சாமானிய தர்மத்தோடு முரண்பட்டால் சாஸ்திரம் விசேஷ தர்மத்தை தான் செய்யணும்னு சொல்லுது. இப்போ உதாரணமாக அஹிம்சை என்பது சாமானிய தர்மம். விசேஷ தர்மம் க்ஷத்ரியனுக்கு தர்மத்தை நிலைநாட்ட யுத்தம் செய்ய விசேஷ தர்மம் சொல்கின்றது. ஆகவே அந்த இடத்தில் அஹிம்சையை அவன் தியாகம் செய்ய வேண்டும், அது அவனுடைய சாதாரண தர்மம். விசேஷ தர்மம் விசேஷ காலத்தில் வருகின்றது, அப்பொழுது விசேஷ தர்மத்தை தான் பின்பற்றணும். ஆனால் பிராமணன் அல்லது சந்நியாசிக்கு விசேஷ தர்மமே அஹிம்சை. ஒருவன் ஒரு சந்நியாசி அடிச்சான்னு வச்சுக்கோ, அவன் திருப்பி அடிக்க கூடாது, அது விசேஷ தர்மம், அஹிம்சை. அவன் என்ன பண்ணணும்னா ராஜாவிடம் தான் போய் சொல்லணும். அதனால தான் விஸ்வாமித்தர் என்ன செய்தார், ராமனை கூப்பிட்டு போனார் ஒரு அரக்கியை கொல்வதற்கு. அவருடைய தபோ பலத்தில் ஒரே நிமிஷத்தில் அவளை கொல்ல முடியாதா என்ன? அவருக்கு சக்தி இல்லையா என்னன்னா, சந்நியாசி மற்றவர்களை ஹிம்சைப்படுத்த கூடாது,
அது க்ஷத்ரியனுடைய கடமை, பிராமணனையும் பிரம்மச்சாரிகளையும் சந்நியாசிகளையும் பாதுகாத்தல். ஆகவே இங்கு விசேஷ தர்மமான க்ஷத்ரிய தர்மம் யுத்தம் செய்தல். அதுவும் எப்படிப்பட்ட யுத்தம்னா, இப்ப துரியோதனன் யுத்தம் தானே பண்றான், அவன் விசேஷ தர்மத்தை பின்பற்றானான்னா தர்ம யுத்தம் பண்ணுங்கிறது தான் விசேஷ தர்மம். யுத்தம்ன்றது விசேஷ தர்மம்னா நம்ம எல்லாம் பண்ணிட்டே இருக்கோம். தர்ம யுத்தம் செய்ய வேண்டும். ஒரு அதர்மம் வந்ததுன்னு சொன்னா சந்நியாசியினுடைய வாழ்க்கையில அதை விட்டுட்டு போகலாம். ஆனா இல்லறத்தில் இருப்பவர்கள் அந்த அதர்மத்தை எதிர்த்து போராடத்தான் வேண்டும். நான் கீதை படிக்கிறேன், சாஸ்திரம் படிக்கிறேன், இப்படியோ விட்டுட்டு போறேன்னு விடக்கூடாது. அவர்களுடைய ஆசிரம தர்மம் ஒரு தப்பு நடந்ததுன்னா கண்டிக்கணும். அதை யார் கண்டிக்காம போகலான்னு சொல்ல, மற்ற ஆசிரமத்தில் இருப்பவர்களுக்கு சமுதாயத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆகவே அஹிம்சை என்பது சாமானிய தர்மத்தை விட்டுட்டு தர்ம யுத்தத்தை செய்தல் க்ஷத்ரியனுக்கு உகந்தது. இந்த கருத்தை பகவான் சொல்லி அதனுடைய அடிப்படையில் நீ இப்பொழுது தர்ம யுத்தத்திற்கு வந்துள்ளாய், ராஜ்யத்திற்காகவோ பொருளுக்காகவோ யுத்தம் செய்ய வரவில்லை. ஆகவே நீ யுத்தம் செய்வது தான் சிறந்தது என்று பகவான் பேசுகின்றார். இனி நாம் ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். ஸ்வதர்மம் அபிச்ச அவேக்ஷ்ய. ஸ்வதர்மம் அபி, ஸ்வதர்மத்தை அவேக்ஷ்ய என்றால் பார்த்த போதிலும், ஸ்வதர்மத்தினுடைய நோக்கில் சிந்தித்த போதிலும். ஸ்வதர்மம் என்றால் விசேஷ தர்மம். ஒரு க்ஷத்ரியனுக்கு இருக்கின்ற விசேஷமான கடமை. அவேக்ஷிய என்றால் கன்சிடர், அதை நாம் எடுத்துக்கொண்டு சிந்தித்த போதிலும். இந்த இடத்துல பகவான் அபின்னு ஒரு சொல்றார். அது எதற்குன்னு சொன்னா, ஆத்ம அனாத்மாவினுடைய அடிப்படையில நீ துயரப்பட வேண்டாங்கிறது மட்டுமல்ல, உன்னுடைய கடமையினுடைய நோக்கிலும் கூட ஸ்வதர்மம் அபி அவேக்ஷிய, நோக்கினால் பார்த்தால், ந விகம்பிதும் அர்ஹசி. விகம்பிதும் என்றால் கலங்க, ந அர்ஹசி உனக்கு தகுதி இல்லை, நீ கலங்க வேண்டாம். விகம்பிதும் என்றால் ஹெசிடேஷன், கலக்கம், தயக்கம், பயம், இதெல்லாம் விகம்பிதும்னு சொல்லலாம். ஆகவே உன்னுடைய ஸ்வதர்மத்தின் அடிப்படையில் பார்த்தால் யுத்தம் செய்வதற்கு ந விகம்பிதும், கலக்கம் வேண்டாம், தயக்கம் வேண்டாம், பயம் வேண்டாம். அர்ஜுனனுக்கு என்ன பயம் வரலாம்? யுத்தத்தில் எதிர்த்து இருப்பவர்களை குறித்து பயம் வராது. இது செய்வதே பாபம் என்ற பயம் வரலாம், அந்த பயம் வேண்டாம். இப்போ உனக்கு பாபம்ங்கிறத நினைச்சு கம்பனம், பயம், நடுக்கம், தயக்கம், கலக்கம் வேண்டாம். காரணத்தை இரண்டாவது வரியில சொல்றார். தர்மாத் ஹி யுத்தாத், தர்ம யுத்தத்தை காட்டிலும். இங்க யுத்தம்ங்கிறதுக்கு பகவான் ஒரு அடைமொழி போட்டிருக்கார், அதுதான் முக்கியம். க்ஷத்ரியனுக்கு யுத்தம் பண்றது சொதர்மம் அல்ல, தர்ம யுத்தம் பண்றது தான் சொதர்மம். அப்ப துரியோதனம் பண்றது சொதர்மம் ஆயிரும். ஆகவே தர்மியாத் யுத்தாத், தர்மத்திலிருந்து பிசகாத. தர்மியம் என்றால் தர்மத்திலிருந்து விலகி செல்லாத என்று பொருள். தர்மாத் அனபேதம் தர்மியம், தர்மத்திலிருந்து விலகாத யுத்தத்திலிருந்து. அந்த யுத்தம் பண்றதுலையும் கூட தர்மம் இருக்கு. மகாபாரதத்தை படிச்சோம்னு சொல்ல முடியாது, டிவியில் பார்த்தோம்னு சொன்னா. இப்போ யார் புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறான்? பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 10 நாள் வரைக்கும் அங்கேயும் யுத்தம் ஒழுங்கா நடந்திருக்கு, பீஷ்மர் இருக்கிற வரைக்கும். பீஷ்மர் போனதுக்கு அப்புறம் தான் அங்கேயும் தர்மம் எல்லாம் போயிடுது. அந்த தர்மம் முதல்ல யாரிடம் போச்சுன்னா துரியோதனம் பக்கம்தான் போகின்றது. ஆகவே அவர்கள் எல்லா விதத்திலும் தர்மத்தை கடந்து சென்று விட்டார்கள். ஆனால் நீ இப்பொழுது இருப்பது தர்மியாத் யுத்தாத், தர்மத்துடன் கூடிய யுத்தத்திலிருந்து
அந்யத் ஸ்ரேயக, வேறு நல்லது நன்மையானது க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே, க்ஷத்ரியனுக்கு கிடையாது. க்ஷத்ரியனுக்கு அந்யத் ஸ்ரேயக ந வித்யதே, வேறு நன்மை கிடையாது. எதை காட்டிலும்? தர்மமான யுத்தத்தை காட்டிலும். தர்மமான யுத்தத்திலிருந்து வேறு நன்மையானது க்ஷத்ரியனுக்கு கிடையாது. இப்ப தர்மியாத் யுத்தாத் அந்யத் ஸ்ரேயக, வேறு ஸ்ரேயஸ் க்ஷத்ரியனுக்கு ந வித்யதே, க்ஷத்ரியனுக்கு கிடையாது. இங்கு ஸ்ரேயஸ் என்றால் மன தூய்மை. ஒரு ஸ்வதர்மத்தை செய்வதன் மூலமா நமக்கு மனதில் ஒரு தூய்மை வரும். அந்த தூய்மை க்ஷத்ரியனுக்கு இதை செய்வதனால் மட்டும் கிடைக்கும். இப்போ தர்மசாஸ்திரம் எப்படி இருக்கு? இப்போ ஒரு சந்நியாச ஆசிரமத்தில் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒருவர் அவரை அடிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அந்த அடியை வாங்கிட்டு பேசாம இருந்தா அவருக்கு சித்த சுத்தி. அந்த அடிச்சவனை திருப்பி போய் க்ஷத்ரியன் அடிக்கிறானே, அதனால அவனுக்கு சித்த சுத்தி. ஒருவன் அடி வாங்கிட்டு பேசாம இருந்தா சித்த சுத்தி, ஒருவன் திருப்பி அடிச்சா அவனுக்கு சித்த சுத்தி. காரணம் என்னன்னா, பகவான் ரஜோகுணத்தோட படைச்சிட்டார். அவன் அந்த ரஜோகுணத்தின் மூலமா சித்த சுத்தி அடையட்டும். சந்நியாச ஆசிரமத்திற்கு வந்தவர்கள் சத்துவ குணத்துல நிலைச்சிருந்து சித்த சுத்தியை அடைய வேண்டும். இவ்விதம் க்ஷத்ரியனுக்கு தர்மமான யுத்தம் செய்வதை காட்டிலும் அவனுக்கு ஸ்ரேயஸ் யாரும் கிடையாது, வேறு கிடையாது. இது எல்லோருக்கும் பொருந்தாது. மீண்டும் பகவான் பேசுகின்றார். யத்ருச்சயா சோபபன்னம் ஸ்வர்கத்வாரமபாவ்ருதம் சுகினஹ க்ஷத்ரியாः பார்த்த லபந்தே யுத்தமீத்ருஷம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஒரு க்ஷத்ரியனுக்கு தர்ம யுத்தம் செய்யும் வாய்ப்பே அவ்வளவு சுலபமாக கிடைக்காதுன்னு சொல்றார். சில சமயங்களில் நல்லது செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கணும். அது நல்லது செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சாத்தானே செஞ்சு நம்ம தூய்மைப்படுத்த முடியும். ஆகவே எல்லா க்ஷத்ரியர்களுக்குமே தர்மமான யுத்தம் செய்யறதுக்கே வாய்ப்பு கிடைக்காது. இப்போ சில க்ஷத்ரியர்களுக்கெல்லாம் அதர்மமான இடத்திலிருந்து யுத்தம் செய்கின்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது யார்? பீஷ்மர், துரோணர். அவர்களுக்கெல்லாம் துரியோதன பக்கம் இருக்கணும்னு ஆசையா? உண்மையிலேயே அவர்களுடைய ஆசீர்வாதம் தர்மராஜா பக்கம், அவர்களுடைய சரீரம் துரியோதனம் பக்கம். அப்ப எது ஜெயிச்சுதுன்னு நம்ம பார்க்கின்றோம். வெறும் பலம் நமக்கு பிரயோஜனப்படாது, அது நன்கு தெரிகின்றது. ஆகவே பல க்ஷத்ரியர்களுக்கு பிராரப்த வசத்தினால் அதர்மமான யுத்தத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். மகாபாரத்தில் படித்தோம்னா சல்யனை துரியோதனை எப்படி அவன் பக்கம் போடுறான்னு பார்ப்போம். அவனுக்கு சாப்பாட்டை கொடுத்து அவன் பக்கம் இழுத்து கொள்கின்றான். அவன் உண்மையா பாண்டவர்கள் பக்கம் வருகின்றான். ஆனால் துரியோதனன் பக்கம் இருக்க வேண்டிய நிலை. இவ்விதம் பல க்ஷத்ரியர்களுக்கும் கூட தர்மப்படி யுத்தம் செய்ய வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் உனக்கு கிடைத்துள்ளது, அதை நீ பயன்படுத்திக் கொள் என்று சொல்கின்றார். மேலும் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.